الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم هل أتاك حديث موسى إذ ناداه ربه بالوادي المقدس طوى صدق الله العلي العظيم. குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை திருக்குர்ஆனினுடைய விளக்கத்தை கேட்கவும் அதன்படி அமல் செய்வதற்கான பாக்கியத்தையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறார். அதற்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். சென்ற தஃசீருடைய வகுப்பிலே மலாயிகத்து மாறுகளினுடைய 5 பணிகளின் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நிச்சயமாக மறுமை நாள் என்று ஒன்று கண்டிப்பாக இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொன்னார். அந்த சந்தர்ப்பத்திலே மக்கத்து காஃபிர்கள் அவர்கள் என்ன விஷயத்தை முன்னெடுத்து வைத்தார்கள் என்று சொன்னால், நாங்கள் மரணித்து மண்ணாக ஆகி எங்களுடைய எலும்புகள் எல்லாம் மக்கி போனதற்கு பிறகு நாங்கள் எப்படி உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்ற அந்த கேள்வியை முன்வைத்த அந்த காரணத்திற்காக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுடைய வரலாறை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஹல் அதாக ஹதீஸ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய செய்தி, அவருடைய வரலாறு உங்களிடத்தில் வரவில்லையா என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கேட்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வரலாறை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் முஅஜிஸா என்ற அடிப்படையில் ஒரு அஸா, ஒரு குச்சியை கொடுத்தார், ஒரு தடி. அந்த தடி எப்படிப்பட்டது? அதுக்கு உயிர் அல்ல, அந்த தடிக்கு உயிரே இல்லை. அந்த தடி ஒரு உயிராக மாறுவதற்கான எந்த ஒரு ஆற்றலும் அந்த தடிக்கு இல்லவே இல்லை. ஆனா அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஃபிரௌனுக்கு முன்பாக அந்த தடியை அல்லாஹ் போட சொன்னா அப்படின்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த தடியை போடும்போது அந்த தடி பாம்பாக மாறி. இப்போ இந்த விஷயத்திலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, ஒரு ஃபஸ்ஸீர்கள் குறிப்பிடுறாங்க, எப்படி ஒரு மனிதன் மண்ணாக ஆகி மக்கி போனதற்கு பிறகு அந்த எலும்பை கொண்டு இந்த மனிதனை அல்லாஹ் படைக்கிறாரோ. எப்படி மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் ஆச்சரியமாக கேட்கிறாங்க, ஒரு எலும்பிலிருந்து ஒரு மனிதனை எப்படி படைக்க முடியும்? அப்ப அந்த அற்புதத்தை வெளிப்படுத்தி காட்டுவதற்காகத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தடியை கொடுத்தான். எலும்பு இல்லை, எலும்பாவது மனிதனுடைய ஒரு உறுப்பிலிருந்து உள்ள ஒரு விஷயம். மனிதனுடைய உறுப்புல எலும்பு ஒரு விஷயம், எலும்பு இல்லாம உடல் அமைப்பு இல்லை. ஆனா ஒரு குச்சியை கொண்டு, ஒரு அசா, அந்த அசாவை கொண்டு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு உயிரினத்தை உருவாக்கி காட்டுகிறார். அப்ப அந்த பாம்பு உருவாகுவதற்கான எந்த ஆற்றலும் அந்த குச்சிக்கு இல்லை, எந்த சலாஹியத்தும் எந்த ஆற்றலும் அந்த குச்சிக்கு இல்லை. ஆனா அந்த குச்சியிலிருந்து ஒரு பாம்பு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா, அந்த தடியிலிருந்து ஒரு பாம்பு அல்லாஹ் உருவாக்கி காட்டக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு இந்த மனிதனுடைய உறுப்பிலிருந்தே இருக்கக்கூடிய மக்கி போனதற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த எலும்பை கொண்டு அல்லாஹ் இந்த படைப்பை மீட்டுவதற்கு அவன் சிரமமா என்று அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப ஹல் அதாக ஹதீஸ் மூசா, நபியே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வரலாறு உங்களுக்கு வரலையா, அவர்களுடைய செய்தி உங்களிடத்துல வரவில்லையா என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆறுதல் தருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிரிடத்திலே சென்று தஅவத் பணி செய்கிறார்கள், அழைப்பு பணி செய்கிறார்கள். அழைப்பு பணி செய்யும் போது ஆரம்ப வசனங்கள் மறுமை சம்பந்தமாக வரக்கூடிய வசனங்களாக வரக்கூடிய சந்தர்ப்பத்துல மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் கேலி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன, இரண்டாவது ஒரு உலகம் இருக்குதா? ஆச்சரியமாக இருக்குது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்குது. எப்படி நம்ம மண்ணாக ஆகி மக்கி போனதுக்கு பிறகு ஒரு மனிதன் எலும்பை எடுத்துட்டு வந்து அரைச்சி இது எப்படி உயிர் கொடுத்து எழுப்பப்படும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் போது அப்ப அவங்களுக்கு என்ன வருது?
ஒரு விதமான கஷ்டம் ஏற்படுது. அவங்களுடைய அழைப்பு பணியிலே கொஞ்சம் கஷ்டம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வண்ணமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வினுடைய அந்த விஷயம் உங்களிடத்துல வந்து சேரவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வரலாறை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது இது அதிகமான படிப்பினைகள் இருக்குதுன்னு சொல்றான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வரலாறினுடைய துவக்கம் எப்படி அப்படின்னு சொன்னா, திருக்குர்ஆனிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வரலாறு பல்வேறு விதமான விஷயமாக வந்திருக்கு. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நிகழ்வை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். முதல்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஃபிரௌன் என்ற கொடுங்கோல் மன்னனுக்கு எதிராக நபியாக அனுப்பப்பட்டவர். ஃபிரௌன் இருக்கிறானே பனி இஸ்ரவேலை ரொம்ப அடிமைப்படுத்தி வைத்திருந்தார். இப்ப அந்த காலகட்டத்திலே ரெண்டு கூட்டத்தார்கள் இருந்தார். ரெண்டு கூட்டத்தார்கள் மிகவும் பிரபலமானவர்கள். ஒரு கூட்டத்தார்கள் யார் அப்படின்னு சொன்னா ஃபிரௌனுடைய வம்சாவளிகள், அவர்களுக்கு கிபுத்தின்னு சொல்லப்படும். அதே பனி இஸ்ரவேலர்கள் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பனி இஸ்ராயீல் என்று சொல்லப்படும். ரெண்டு கோத்திரத்தார்கள், ஃபிரௌனுடைய கோத்திரத்தார்களும் ஃபிரௌனும் பனி இஸ்ரவேலை அடிமையாக வைத்திருந்தார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்க வேண்டும் என்று சொல்லினார். ஃபிரௌனுக்கு எதிராக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நபியாக அனுப்புறார். நபியாக அனுப்பக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் வாலிப பருவமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறார். குழந்தை பருவம் நம்ம கேள்விப்பட்ட விஷயம்தான். தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறப்பாங்க. பிறந்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஆண் குழந்தையை கொலை செய்ய வேண்டும் என்பதாக சொல்லும் போது ஃபிரௌனுடைய காவலாளிகள் எல்லாம் ஆண் மக்களை எல்லாம் கொலை செஞ்சிருவாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை மட்டும் அல்லாஹ் ஒரு நைல் நதியில ஒரு சின்ன தொட்டியில வச்சிருக்குன்னு சொல்லுவான். அந்த தொட்டி எங்க போகும்? ஃபிரௌனுடைய அந்த அந்த மாளிகையின் பக்கம் போகும். அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய மனைவி எடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை வளர்ப்பாங்க. எதிரியினுடைய இடத்திலேயே ஃபிரௌனுடைய ஆட்சி கட்டில் அகற்றக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய அந்த மாளிகையே வளர்றார். வளரக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு நிகழ்வு நடக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க ஃபிரௌன் இருக்கக்கூடிய இடம் மிஸ்ர், அங்கதான் அவங்க வாழ்ந்தாங்க. அங்க ஒரு சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கிபுத்தியுடைய வம்சாவளியை சார்ந்த ஒரு மனிதன் பனி இஸ்ரவேலை துன்புறுத்திக்கிட்டு இருந்தான், அடிச்சுக்கிட்டு இருந்தான். அருவருப்பான வார்த்தைகளை பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அந்த பனி இஸ்ரவேல் மூசாவை இங்க பாருங்க, எனக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்குதுன்னு சொல்லும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செஞ்சாங்க, அந்த கிபுத்தி மேல தவறு இருக்குதுன்னு சொல்லி ஒரு அடி அடிச்சாங்க. ஒரு அடி அடிக்கும் போது அந்த கிபுத்தியினுடைய அந்த மனிதன் இருக்காங்க, அவன் கீழே ஓடுதான். அப்ப ஒரே அடிதான் அவன் மூன்றாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்ப இந்த விஷயம் ஃபிரௌன் இடத்துக்கு போகும்போது இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கொலை செய்யணும். ஏன்னா கொலைக்கு பதிலாக ஒரு கொலை என்ன செய்யணும், நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு தண்டனை விதிக்கலாம். அப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மிஸ்ரில் இருந்து மதியன் நாட்டுக்கு போறாங்க. மதியன் என்ற ஒரு நாடு. மதியன் என்ற அந்த நாட்டில் அந்த ஊர்ல ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ற ஒரு நபி இருக்கிறாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கக்கூடிய மதியன் என்ற நாட்டுக்கு போறாங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம், சில அறிவிப்பின்படி 8 ஆண்டு காலம் அல்லது 10 ஆண்டு காலம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க தன்னுடைய மகளை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, திருமணம் முடித்து கொடுக்குறாங்க. அந்த 10 ஆண்டு காலம் முடியக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் திரும்பியும் மிஸ்ரின் பக்கம் போகிறதுக்கு அனுமதி கேட்கிறாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அனுமதி கொடுத்துறாங்க. அப்ப மதியங்களுக்கு திரும்பி மிஸ்ருக்கு வராங்க. மிஸ்ருக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்துல தான் ஒரு இடம் தூர் சீனா என்ற அந்த இடத்துல தூர் மலை என்று சொல்லுவாங்க. அப்ப சீனா என்ற தூர் சீனா என்ற அந்த மலையின் பக்கம் வந்த அந்த சந்தர்ப்பத்துல தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களுக்கு நுபுவத்தை தருகிறார். அங்க வந்த உடனே அவர்களுக்கு நெருப்பினுடைய தேவை ஏற்படுது. நெருப்பை தேடி போறாங்க. நெருப்பை தேடி போனா தூரத்திலிருந்து ஒரு மலைக்கு கீழே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளி தெரியுது. அதாவது நெருப்பிலிருந்து வரக்கூடிய
ஒளி வெளிச்சம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த இடத்துல இருக்குது. அப்ப இவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் நெருப்பு தேவை, அப்ப ஒளி தேவை. அப்ப அங்க போறாங்க, அந்த ஒளி எடுத்துட்டு வருவோம். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிமார்கள் அவங்க இடத்துல வேலை செய்யக்கூடிய மக்கள் இருக்காங்க, அவங்க இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு அந்த நெருப்பு எடுத்துட்டு வருவதற்காக போறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஒளி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த ஒளிக்குள்ள போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல முழுக்க முழுக்க அப்படி ஒளியாக அப்படி மாறி, எந்த அளவுக்கு அவருடைய கண் பார்வையே என்ன செய்யுது, அந்த ஒளி கண் பார்வையை அப்படி மூட வச்சிருது. அப்படி அந்த பூசக்கூடிய அந்த நிலையில ஏற்பட்டுருச்சு. இப்ப எப்படி நம்ம வாகனத்துல போயிட்டே இருக்கும்போது முன்னாடி வரக்கூடிய வாகனம் ரொம்ப அதிக வெளிச்சம் அடிக்கக்கூடியதாக இருந்துச்சு, நம்ம கண்ணு ஒரு செகண்ட் இதாயிடும், அப்படியே இதுவா இருக்கும் இல்லையா? அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணே அப்படி தெரியாத அளவுக்கான வெளிச்சம். அது என்ன வெளிச்சம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறங்கி வரக்கூடிய அந்த விஷயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் மலாயிகத்துமார்களும் இறங்கி வரக்கூடிய அந்த இடத்துல இறங்குறாங்க. அப்ப அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தஜல்லி, அவனுடைய வெளிப்பாட்டின் காரணமாக அந்த இடம் பிரகாசமாயிடுச்சு. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், ஃபஹ்லஅனா அலை, மூசாவே உங்களுடைய செருப்பை கழட்டி வச்சு வாருங்க, இன்னஹு பில் வாதில் முகத்தஸி துவா, இந்த இடம் இருந்து இது பரிசுத்தமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல பேச ஆரம்பிக்கிறான். இது என்ன நீங்க கையில் வச்சிருக்கீங்க, அந்த குச்சி என்ன அப்படின்னு சொல்றான். அப்ப இதை வச்சு நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. அல்லாஹ் இடத்துல பேசணுன்ற ஆசையில ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவான், மூசாவே உங்களுக்கு என்ன செய்ய போறோம், நாங்க நுபுவத் தர போறோம். நுபுவத்னா என்ன, நபித்துவம்னா என்ன, ஏகத்துவம்னா என்ன, ரிசாலத்துவம்னா என்ன, மக்களிடத்துக்கு நீங்க எப்படி அணுகணும், எப்படி தாவத்து பணி செய்யணும், எல்லா விதமான விஷயங்களையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டார். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ரெண்டு அற்புதத்தை, மிகப்பெரிய ரெண்டு அற்புதம் அல்லாஹ் இந்த சூறாவில் சொல்லும் போது ஆயத்தல் குபுரா என்று சொல்றான், மிகப்பெரிய அத்தாட்சி அப்படின்னு சொல்றான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பல முஅஜிஸா ஏற்பட்டு இருந்தாலும் இந்த முஅஜிஸா ரெண்டு அற்புதம் இருக்குது, இது குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்றாங்க. ஒண்ணு என்ன, அந்த தடியை போட்ட உடனே அது மிகப்பெரிய பாம்பாக மாறும், இது ஒரு அற்புதம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய கையை அவங்களுடைய அகல் பகுதியில வச்சு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, அது எப்படி நிலவு பிரகாசமாக ஆகுதோ அதை விட பிரகாசமானதாக கை இருக்கும். இந்த ரெண்டு அத்தாட்சி மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்படுது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லப்படுது, நீங்க என்ன செய்யுங்க, ஃபிரௌன்கிட்ட போங்க, இதஹபு இலா ஃபிரௌன் இன்னஹு தகா, ஃபிரௌன்கிட்ட போங்க, நிச்சயமாக அவன் வரம்பு மீறி விட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எங்க போறாங்க, ஃபிரௌனிடத்துல போறாங்க. ஃபிரௌனிடத்துல போய் தாவத்து பணி செய்யறாங்க. அற்புதமான வார்த்தை, நீ அநியாயம் செய்யற, ஒழுங்கு மரியாதை என்ன செய், அந்த அநியாயத்திலிருந்து வந்துன்ற காட்டமா சொல்லல, ரொம்ப வேகமா சொல்லல, அவரும் பொறுமையா சொல்றாங்க. ஒரு தாவத்து பண்ணி எடுத்து வைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல பொறுமைதான் ரொம்ப முக்கியம். நம்ம கோபப்படக்கூடாது, கோபப்பட்டுனா ஒண்ணுமே நடக்காது. அதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் ஏராளமான. அதுல மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடத்துல போயிட்டு பாவத்தை விட்டும் தூய்மையாக்குவதற்கு உனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்கிறான். பாவத்தை விட்டும் தூய்மையாகுவதற்கு உனக்கு விருப்பம் இல்லையா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனை பார்த்து கேட்கிறாங்க. அப்படி உன்னை தூய்மையாக்கிக் கொள்வதற்கு நீ விருப்பப்பட்ட அப்படின்னு சொன்னா, ஒரு ரப்பின் பக்கம் இருக்கக்கூடிய உன்னுடைய பாதையை நான் காட்டி தருகிறேன். எப்படி இபாதத்து செய்யணும், எப்படி ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளணும், எப்படி வணக்க வழிபாடுகள் செய்யணும், எல்லா விஷயத்தையும் நான் கற்றுத்தரேன். அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் பாதையை மட்டும் நீ அடைஞ்சுக்கிட்ட, அவனுக்கு நீ பயந்து நடந்து கொண்டா அப்படின்னு சொன்னா நீ வெற்றி அடைஞ்சிடுன்னு சொன்னாங்க. ஆனா அதோடு நிக்கல, எல்லாருமே நபிமார்கள் நான் நபி என்பதாக மக்களிடத்தில் சொல்லும் போது அந்த காலத்துல என்ன செய்வாங்க, ஆதாரத்தை கேட்பாங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம ஒரு மனிதர் புதுசா வந்து சொல்றாரு அப்படின்னு சொன்னா என்ன ஆதாரப்பா அப்படின்னு கேட்போம்.
அப்ப அந்த ஃபிரௌனும் என்ன ஆதாரம், நீ நபி என்பதற்கு என்ன ஆதாரம்? என்னுடைய மாளிகை தான் நீ வளர்ந்து நீ என்ன செஞ்ச இருந்த, நாங்க தான் உங்களை வளர்த்தோம், நான் வளர்த்த நீ எனக்கு நீ நேர்வழி காட்ட போறியா? என்ன ஆதாரம்? நீ நபியாக இருப்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டார். அப்ப அல்லாஹ் தஆலா தந்த 2 அற்புதங்கள் ஃபராஹுல் ஆயத்துல் குப்ரா, மிகப்பெரிய அத்தாட்சியை அந்த ஃபிரௌனிடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் காட்டினாங்க. ஒண்ணு என்ன, தடியை போட்டாங்க, இந்த தடி பாம்பாக மாறி அதனுடைய அற்புதத்தை வெளிப்படுத்தி, எந்த அளவு சொல்ல போனா அங்க இருக்கக்கூடிய சூனியக்காரர்கள் சின்ன சின்ன கையில போடுறாங்க, அவங்களிடத்துல இருக்கக்கூடிய தடியை போடுறாங்க, ரொம்ப சிறிய சிறிய பாம்பாக வெளிப்படுது. அப்ப அந்த பெரிய பாம்பு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பெரிய பாம்பு சின்ன பாம்பு எல்லாத்தையும் முடிக்குது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கையை அக்குள் பகுதியை வச்சு எடுத்து ஃபிரௌனிடத்துல காட்டுறாங்க, அது அப்படியே ஒளியா மின்னுது. 2 அற்புதத்தை காட்டுறாங்க. ஆனா இந்த 2 அற்புதத்தையும் எதை சொல்லி மறுத்தா அப்படின்னு சொன்னா, மூசா சூரியத்துக்கு வந்துட்டாரு போல. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு மக்கத்து காஃபிர்கள் சொன்னாங்க, குர்ஆனை ஓதி காட்டக்கூடிய நேரத்திலே அந்த குர்ஆனினுடைய இருப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எல்லாம் அவருடைய மனசும் மாறி ஈமான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை வந்துச்சு. அப்ப அந்த நிலவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால் 2 துண்டாக பிளந்து காட்டும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்தார் போல அப்படின்னு நினைச்சுட்டார். அதே கதை தான் இங்கேயும். நபிமார்கள் தன்னுடைய முஅஜிஸாத்துகள் அற்புதத்தை வெளிக்காட்டுகிற போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது சூனியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சூனியம் அப்படின்னு சொல்லி தக்கல்தத, எனவே அவர் பொய்ப்படுத்துகிறார். வஅஸா, ஃபிரௌன் பொய்ப்படுத்தி மாறு செய்து விட்டான். பொய்ப்படுத்தி அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் என்ன செய்யறான், சும்மா அதுபர வயசா, அவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் எதிர்பார்க்க அழைக்கிறாங்களோ அதோட பின் நகர்ந்து அந்த ஹக்குக்கு எதிராக, சத்தியத்திற்கு எதிராக அவன் என்ன செய்யறான், அசத்தியத்தை முன்வைத்து அவருக்கு அந்த சத்தியத்தை அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறான் என்று அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். எந்த விதத்தில சத்தியத்திற்கு எதிராக அசத்தியத்தை கொண்டு வந்து முயற்சி செஞ்சா அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றா, எல்லா மக்களையும் ஒன்று திரட்டினார். ஃபனாதா, அழைத்தான். அந்த அழைப்புக்கு நேரத்துல சொல்றான், அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களுடைய மிகப்பெரிய ரப்பு அப்படின்ற வார்த்தையை சொல்றான். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களுடைய மிகப்பெரிய ரப்பு அப்படின்னு சொல்ற இந்த வார்த்தை ஃபிரௌன் எப்ப சொன்னா அப்படின்னு சொன்னா, 40 ஆண்டு காலத்துக்கு பிறகு, 40 வருஷமா அவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னா, என் அல்லாத கடவுள் வேற யாராவது இருக்கிறார்களா என்று அந்த கேள்வி மட்டும்தான் அவன் என்ன செய்வான், சொல்லுவான். 40 வருஷத்துக்கு பிறகுதான் ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் தான் என்ன செய்வேன் உங்களுடைய மிகப்பெரிய ரப்பு அப்படின்னு சொன்னான். அப்ப மக்கள் எல்லாம் கூட்டி இப்படி சொன்னா பாத்தீங்கன்னா, அப்ப மக்கள் எல்லாம் கூட்டி சத்தியத்திற்கு எதிராக அசத்தியத்தை கொண்டு வந்து அவன் என்ன முயற்சி செஞ்சான் அப்படின்னு சொன்னா, முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த தடியை போட்டு பாம்பாக மாறிச்சு இல்ல, இந்த செய்யக்கூடிய அற்புதம் சூரியத்தை போன்று தெரியும். அப்ப மிஸ்ர்ல மட்டும் இல்ல, உலகளாவிய அளவுல யாரெல்லாம் சூரியக்காரங்க இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் வரணும். ஃபிரௌன் யாருங்க, அவன் அரசன், சர்வாதிகாரி அரசன். அப்ப அவன் என்ன செய்யறான், ஒட்டுமொத்த மிஸ்ர் நாட்டிலும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருந்தோம் சூரியக்காரர்கள் வர வைங்க அப்படின்றான். கிட்டத்தட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய கருத்துப்படி இதுல கருத்து வேறுபாடு இருக்கு. சிலர்கள் 80,000 பேர் சொல்றாங்க, சிலர்கள் 1,20,000 பேர் சொல்றாங்க, 11,000 பேர் சொல்றாங்க. ஆனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய கருத்துப்படி 70,000 நபர்கள் சூனியக்காரர்கள் அங்கு ஒன்று திரண்டினாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த சைடு நிற்கிறாங்க, இந்த பக்கம் 20,000 சூனியக்காரர்கள் நிற்கிறாங்க. அப்ப அப்படியே அதை சுத்தி என்ன செய்யறாங்க, மக்கள் எல்லாம் நிற்கிறாங்க. யார் ஹக்கானவர்கள், யார் சத்தியமானவர்கள். இப்போ நீ கிரிக்கெட் ஸ்டேடியம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது வேற. எப்படி 2 அணி விளையாடக்கூடிய சந்தர்ப்பத்துல சுத்தி உட்கார்ந்து என்ன செய்வாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க. அப்ப அதுல என்ன செய்வாங்க, ஆடியன்ஸ் இருப்பது போன்று ஃபிரௌனுக்கு எதிராக சூனியக்காரர்கள் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல இப்படி ஆடியன்ஸ் மாதிரி அப்படி சுத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க.
அப்ப அந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க, நீங்க உங்களுடைய சூனியத்தை காட்டுறீங்களா அல்லது நான் காட்டுறோமா அப்படின்னு சொல்லி சூனியக்காரர்கள் சொல்லும்போது, நீங்களே என்ன செய்யுங்க, உங்களுடைய இதை போடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க பயப்பட தேவையில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வெளிப்படுத்தக்கூடியது அது சூனியம் அல்ல, அது சூனியத்திற்கும் மேலாக அல்லாஹ்வால் தரப்பட்ட அற்புதம். விளங்குதா? அப்ப அதனால பயப்படல, நீங்களே போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எல்லாரும் போடுறாங்க. அப்படியே மக்கள் அந்த ஆடியன்ஸுக்குலாம் அந்த கயிறை தான் போடுறாங்க. அந்த கயிறு எப்படியாக அவங்களுக்கு தெரியுதுன்னா, பெரிய பெரிய பாம்பாக தெரியுது. பெரிய பெரிய பாம்பாக தெரியுது. எல்லாம் பயப்படுறாங்க. அப்படியே என்ன செய்ய, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் லைட்டா அப்படியே என்ன செஞ்சாங்க, பயம் வெளிப்படுது. அப்ப அதான் சொன்னா, லா தஹஃப், நீங்க பயப்படாதீங்க, உங்க கையில உள்ளது நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த தடியை போடுறாங்க. மிகப்பெரிய பாம்பாக மாறி எல்லாத்தையும் என்ன செய்யுது, சாப்பிடுது. இதை பார்க்கும்போது சூனியக்காரர்கள் விளங்கிட்டாங்க, சூனியத்துல எல்லா வகையும் எங்களுக்கு தெரியும். புரியுதா? சூனியத்துல எல்லா வகையும், சூனியம் எத்தனை வகை இருக்குதோ அத்தனை வகை. சூனியத்துல ஸ்பெஷலிஸ்ட்லாம் அங்க வந்திருக்கான். சூனியத்துல ஸ்பெஷலிஸ்ட்லாம் அங்க வந்திருக்கான். சூனியத்தின் எல்லா வகையும் தெரியும். மூசா வெளிப்படுத்தியது சூனியத்திற்கு அப்பாற்பட்டது. அப்ப அவர் சொல்ற விஷயம் உண்மை. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய ரப்பை கொண்டும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்பை கொண்டும் நாங்கள் ஈமானை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி எல்லா சூனியக்காரர்களும் சுஜூதுல விழுந்துட்டாங்க. ஃபிரௌனுக்கு சரியான கோபம். ஏன்னா நான் கூப்பிட்டு வந்து உங்களுக்கு என்ன செய்யறேன், அவனுக்கு எதிராக முயற்சி செய்கிறான் அப்படின்னு சொன்னா எல்லாம் அந்த சஜ்தால விழுந்து எடுக்கிறீங்களான்னு சொல்லி, நீங்க மட்டும் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்பை கொண்டு இஸ்லாத்தை ஏற்று விட்டேன்னு சொன்னீங்க. அதுல இருந்து நீங்க ருஜு ஆகலன்னு சொன்னீங்க, திரும்பலன்னு சொன்னா மாறுகால் மாறுகை வெட்டிடுவேன்னு சொல்றான். வெட்டி சிலுவையில் அழிஞ்சிடும்னு சொல்றான். அப்ப மாறுகால் மாறுகை அப்படின்னு சொன்னாங்க, இந்த கையை வெட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த காலை வெட்டிடுது. நான் எதிர் திசையை என்ன செய்யறது, வெட்டி விட்டுருவேன்னு சொன்னான். அப்ப முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, குர்ஆன் விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, அந்த சஜிதாவில் விழுந்தாங்க பாருங்க சூனியக்காரங்க. அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் சொர்க்கத்திலே அவர்களுக்கு என்ன இடம் கிடைக்க போறதுன்னு சொல்லி எல்லாத்தையும் காட்டிட்டாங்க. ஏன் காட்டினான்றதுக்கு விரிவுரையாளர்கள் குறிப்பிடக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஈமானை அதிகரிக்கிறதுக்கு. இப்ப ஃபிரௌன் என்ன செய்வோம், பயமுறுத்துவோம், நான் இப்படி செஞ்சிருவேன் அப்படி செஞ்சிருவேன் வேதனை செஞ்சிருவேன்னு சொல்லும் போது அந்த வேதனையே அவன் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களுக்கு ரொம்ப தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இடத்தை காட்டுறது தவிர வேறு இல்லை. சொர்க்கத்தில் இருக்க அவர்களுக்கு என்னென்ன தங்கும் இடங்கள், என்னென்ன மாளிகைகள் கிடைக்க போறது, என்னென்ன இன்பங்கள் கிடைக்க போகுது, எல்லாம் அவருடைய சுஜூதுல நாயகம் இல்லவா என்ற கலிமாவை ஏற்றுக்கொண்டு சஜிதாவை விழுந்தாங்க பாருங்க. அந்த சஜிதாவை அல்ல காட்டினான். இப்ப என்ன வேதனை செஞ்சாலும் ஈமானை விட தயாராக இல்லை அப்படின்னு நின்றாங்க எல்லாம் சூனியக்காரர்களும். அந்த சந்தர்ப்பத்துல பெரிய குழி தோண்டப்பட்டு அவருக்கு என்ன செய்யப்படுது, அதுல புதைக்கப்படுது. அவங்களுக்கு சரியான வேதனை செய்யப்படுது. அந்த அளவுக்கு கொடுங்கோல் ஆட்சி செஞ்ச அந்த ஃபிரௌன் தன்னுடைய 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நான் உங்களுடைய மிகப்பெரிய ரப்பு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தா, முன்னாடி சொன்னது மாதிரி என் அல்லாத வேற கடவுள் யாராவது இருக்கிறார்களா என்ற அந்த கேள்வி மட்டும் தான் 40 வருஷம் சொல்லிட்டு இருந்தாங்க. 40 வருஷத்துக்கு பிறகுதான் ஆனா ரப்புக்குமுல் அஅலா, அவருடைய மிகப்பெரிய ரப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஃபிரௌனுடைய அட்டூழியங்கள் அதிகமாக அல்லாஹ் பல்வேறு விதமான வேதனைகள் அவர்களுக்கு தரான். இப்ப நதியில என்ன ஆயிடுச்சு, ரத்த நிழல் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய. அப்ப தவக்கலையை கொண்டு வேதனை செய்யப்பட்டார்கள், வெட்டுக்கிளியை கொண்டு வேதனை செய்யப்பட்டாங்க. அது மிகப்பெரிய நோய்களை கொண்டு வேதனை செய்யப்பட்டார்கள் குர்ஆன் சொல்லுது. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஅഖதஹுல்லாஹு மகானல் ஆখিরাতি வல் ஊலா, இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய வேதனையை கொண்டு அவர்களை நாங்கள் பிரித்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அது இன்மையிலே வேதனை அப்படின்னு சொன்னா, இன்மையில் வேதனை அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தினுடைய வேதனை ஃபிரௌனுக்கும் அவருடைய கூட்டத்தார்களுக்கும் அல்லாஹ் எந்த வேதனையை இந்த இடத்துல குறிப்பிடுறான் அப்படின்னு சொன்னா, நைல் நதியில் மூழ்கடிக்கப்பட்டார்கள் பாருங்க. நைல் நதியில மூழ்கடிக்கப்பட்டாங்க பாருங்க. அதுதான் இந்த உலகத்திலே அவர்களுக்கான வேதனை. இரண்டாவது மறுமையில் இருக்கக்கூடிய வேதனை இருக்கு பாருங்க,
அது மிகப்பெரிய வேதனை. அதை என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. அப்ப அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன ஃபீ ذلك லஇப்ரத்தன் லிமன் யக்ஷா. இந்த ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய இந்த வரலாற்றில் இந்த குர்ஆன், இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய வரலாறு அடங்கி இருக்கக்கூடிய இந்த குர்ஆனிலே லஇப்ரத்தன் லிமன் யக்ஷா, யார் பயபக்தி உடையவர்களாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏராளமான இப்ரத்துகள், படிப்பினைகள் அடங்கி இருக்குது என்பதாக கடைசியாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி முடிக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வரலாற்றினுடைய படிப்பினைகளில் சிலதை பற்றி சொல்லும் போது முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மக்கத்து காஃபிர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதீதமான சோதனைகள், கஷ்டங்களை தரக்கூடிய சந்தர்ப்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறு அல்லாஹ் சொல்லி பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவு சிரமப்பட்டு இருக்கிறாங்க, எந்த அளவு கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறாங்க என்ற விஷயத்தை சொல்லி நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்ற அந்த விஷயத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் தரான். உங்க கவும் மட்டும் இப்படி இல்லை, உங்களுடைய கூட்டத்தார்கள் மட்டும் இப்படி இல்லை, முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க பாருங்க, உங்க கூட்டத்தை விட ரொம்ப மோசமான ஆளுங்க. அப்ப அவங்களையே பல நபிமார்கள் சமாளிச்சிருக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், பொறுமையாக சமாளிக்கணும்னு சொன்னாங்க. அப்ப ரெண்டாவது படிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நான் தஃசீருடைய நடுவுல சொன்னேன் என்ன அப்படின்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க ஃபிரௌனிடத்துல போய் தாவத் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் கடுமையாக நடந்து கொள்ளவில்லை. அந்த நேரத்தில் மென்மையை கையாண்டார்கள். அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்றான், வகூலா லஹு கௌலன் லய்யினன் லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷான்னு சொல்றான். அப்ப நீங்க ஃபிரௌனிடத்துல போய் நல்லினமாக, நல்ல முறையில, நான் ரொம்ப கோபப்பட்டு நீ அநியாயம் செய்யற, அட்டூழியம் செய்யற, நீ செஞ்சுட்டு இருந்தா அப்புறம் என்ன செய்யாது, நீங்க இருக்க மாட்டேன், உனக்கு வேதனை தரப்படும், உனக்கு கடல்லையும் மூணு அடிச்சு ஒரு சாக அடிச்சுக்கோ அப்படின்னா அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய வல்லமையை பொறுமையாக விளக்குறாங்க, பொறுமையாக விளக்கி சொல்றாங்க. கூறானஹு கௌலன் லய்யினன், மென்மையாக அவருடைய தாவத்துக்கு எடுத்து சொல்றாங்க. அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க, அல்லாஹு யததக்கரு அவ் யக்ஷா. அந்த மென்மையாக தாவத்து பணி செய்யும் போது அல்லாஹ்வின் அச்சம் தானாக வரும், அல்லாஹ்வின் பயம் தானாக வரும், அவன் படிப்பினை பெறக்கூடியவனாக இருக்கிறான். ரெண்டு விஷயம், நம்ம தாவத்து பணி செய்யறோம் அப்படின்னு சொன்னா, மென்மையாக செய்யும் போது, நம்ம மென்மையாக அழைப்பு பணி செய்யும் போது அந்த முன்னாடி இருக்கக்கூடிய மனிதன் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய மனிதனாக மிக விரைவில் உண்டாகக்கூடிய சூழல் ஏற்படும். ரெண்டாவது, நம்ம சொல்ற விஷயத்தை யோசிப்பான், என்ன இவ்வளவு அற்புதம் அழகா மென்மையா சொல்றாங்க, அப்படின்னு ஏதோ இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது, யோசிச்சு பார்ப்போம் அப்படின்ற அந்த சூழ்நிலை. அப்ப அதே மாதிரிதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இந்த ஸ்லாங்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹலீம், சகிப்புத்தன்மை மிக்கவர்களாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு தன்னுடைய கடன் வாங்கி இருந்தாங்க, அந்த சூழ்நிலையில தன் ஜிப்பாவை தன்னுடைய ஆடையை பிடிச்சி கேட்டாங்க, எப்ப கடன் கொடுப்பேன், என்ன இவ்வளவு லேட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. உமர்ந்து எல்லாத்தாலும் கோவப்பட்டாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, மென்மையாக கையாண்டாங்க, மென்மையாக கையாண்டார்கள். எந்த அளவுக்கு சொல்லப்படுது, வர்ற ஆள் இஸ்லாம் தேர்ந்துட்டார். வர்ற ஆள் யூதர்களுடைய தௌராத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மையை பற்றி சொல்லும் போது அவங்களுடைய அழகை பற்றி வர்ணிக்குது, அவங்க எங்க பிறப்பாங்கன்றத வர்ணிக்குது. இந்த எங்க பிறப்பாங்க, மக்காவுல பிறப்பாங்க, மதீனாவுக்கு போவாங்கன்ற செய்தி கண்கூடா பார்த்துறாரு. ரெண்டாவது விஷயம், அவர் என்ன எப்படி அழகு இருக்கும், அவருடைய முகம் எப்படி இருக்கும், அவருடைய கண் எப்படி இருக்கும், தௌராத்துல இருக்கு ரசூலுல்லாஹை பத்தி. இந்த ரெண்டையும் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அவர்கள் உள்ள இருக்கக்கூடிய அந்த குணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா சோதனை செய்யாம என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் ஏற்படக்கூடிய விதமா ஏதாவது செஞ்சு கோபம் வருதா அல்லது பொறுமையாக இருக்கிறாங்களான்னு பார்க்கலாம். அப்ப சட்டையை பிடிக்கும் போது பொதுவாக ஒரு மனிதன் வேகமாக சட்டையை பிடிச்சா என்னங்க செய்வோம், ஒரே அடிச்சு பலராங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் எப்படி இருந்துச்சு, மூசா அந்த சட்டையை பிடிச்ச அந்த நபர் கடன் கேட்டு சட்டையை கடன் வாங்க வந்த அந்த நபர் சட்டையை பிடிச்சு கேட்கிறாரு, எப்ப கடன் தருவீங்கன்னு சொல்லி. அப்ப உமர் இல்லாமல் வேகப்பட்டுவார். வேகப்பட்டவங்க அவருக்கு எவ்வளவு கடன் தொகை திருப்பி கொடுக்கணுமோ அதுவும் கொடுங்க, சேர்த்தும் கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப
அப்பதான் ரசூலுல்லாஹுடைய சகிப்புத்தன்மை வெளிப்பட்டுச்சு. அப்ப நபிமார்களினுடைய தாவத்து பணியினுடைய ஸ்லாங், அதனுடைய நடைமுறை எப்படி அப்படின்னு சொன்னா மென்மையாக அவருடைய அழைப்பு பணியை முன்னெடுத்து வைப்பது அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது மாதிரி பல்வேறு விதமான படிப்பினைகள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய நிகழ்விலும் குர்ஆனிலும் இருக்கு. ஆனா யாருக்கு படிப்பினை பெறும் அப்படின்னு சொன்னா, படிப்பினை தரும் அப்படின்னு சொன்னா, லிமன் யக்ஷா, யார் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த குர்ஆன் இருக்குது, அது இப்ரத் படிப்பினையாக அமையும் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான். அப்ப குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட பல நபிமார்கள் 25 நபிமார்களை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான். அப்ப அவங்களுடைய நிகழ்வுகளை நம்ம படிக்கும் போது இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழணும், இந்த வாழக்கூடிய அந்த மெத்தட் இருக்குறது நமக்கு தெரியும். சகிப்புத்தன்மையா இருக்கணும், எல்லாரையும் மஹப்பத்தா பார்க்கணும், எல்லாரையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த மனம் இருக்கணும், விட்டு தரக்கூடிய மனம் இருக்கணும் அப்படின்றது நபிமார்களுடைய அந்த வரலாறு நம்ம படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அது அல்லாஹ் தஆலா பல்வேறு விதமான இபரத்துகள் படிப்பினைகளை வைத்திருக்கிறார். அதன் காரணமாக தான் குர்ஆன் நெடுக்க அங்காங்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வரலாறு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, ஒரு சூரா முழுக்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வரலாறு அல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எவ்வளவு படிப்பினைகள் இருக்கும். குறிப்பாக இளைஞர்களுக்கு பல்வேறு விதமான படிப்பினைகள் இருக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாறுல இருக்கு. அதே மாதிரி கஹஃப்வாசிகள், குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். இளைஞர்களுக்கு அந்த குகைவாசிகளுடைய விஷயங்கள் இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பல்வேறு விதமான படிப்பினைகள் இருக்கு. அப்ப குர்ஆனில் இருக்கக்கூடிய வரலாறு நம்ம படிக்கக்கூடிய மக்களாக உருவாயிடும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, குர்ஆன்ல வரக்கூடிய வரலாறுகளை நம்ம படிக்கக்கூடிய மக்களாக, அதிலிருந்து படிப்பினைகளை பெற்று நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய மக்களாக ஆகும். வல்ல ரஹ்மான் அதற்கான பாக்கியத்தை நம்ம அதிலிருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. தஃசீர் எது கேட்கமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம தந்தல் புரிவானாக.